ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்ப் சூட்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அதோடைய பேர், கண்டென்ட் டைப் கன்வெர்ட்டர். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவர் ஜூசி வல்னரபிலிட்டிஸ் யூசிங் பர்ப் சூட் எக்ஸ்டென்ஷனில் ஒரு 10 வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா ப்ளீஸ் டூ வாட்ச் இட். அப்புறம் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டன்ட் வீடியோஸை பார்க்கறதுக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ அ கன்டென்ட் டைப் கன்வெர்ட்டர் அப்டின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ கன்டென்ட் டைப் கன்வெர்ட்டர் அப்டின்னா, அ நீங்க வெப் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அ சில அ பாராமீட்டர்ஸ் வந்து பாஸ் ஆகும்ல. லைக் பாடி பாராமீட்டர்ஸ்ல வந்து JSONல பாஸ் ஆகலாம், இல்ல XMLல பாஸ் ஆகலாம். ஸோ அ இஸ் இந்த ஃபார்மட்ல உள்ள JSONஓ இல்ல XML இதெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி, அது மூலியமா எப்படி வல்னரபிலிட்டீஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த கன்டென்ட் டைப் கன்வெர்ட்டர வச்சு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல என்ன குடுத்துருக்கேன் அப்டின்னா, ஒரு JSON பாராமீட்டர்ஸ் நீங்க நார்மலா APIஸ் பென் டெஸ்ட் பண்ணும்போதோ சரி, இல்ல வெப் அப்ளிகேஷன்ல சம்டைம் APIஸ் வந்து இன்டகிரேட்டடா இருக்கும்போதும், உங்களுக்கு JSONல தான் வந்து முக்காவாசி பாடி பாராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க எது எது டெஸ்ட் பண்ணுவீங்க? SQL இன்ஜெக்ஷன் டெஸ்ட் பண்ணுவீங்க. வேற என்னென்ன இன்புட் வேலிடேஷன் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ சம்டைம் வந்து நம்ம எக்ஸ்எக்ஸி டெஸ்ட் பண்ண மறந்துருவோம். ஸோ JSONல எப்படி எக்ஸ்எக்ஸி கிடைக்கும் அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ண மறந்துருவோம். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, JSON வந்து XMLஆ வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். கன்டென்ட் டைப் கன்வெர்ட்டர் மூலியமா. அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம XML வந்து அந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுதா? 200 ஓகே கிடைக்குதா? இல்லையா? அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதுதான் வந்து டிடெக்ஷன் மெத்தட். 2வது வந்து நம்ம எக்ஸ்எக்ஸி பேலோட் நம்ம வந்து குடுக்கணும். அந்த XML பாடியில. அது குடுத்த அப்புறம் நமக்கு நம்மளால ரிட்ரீவ் பண்ண முடியுதா? ஃபைல்ஸ ரிட்ரீவ் பண்ண முடியுதா? இல்ல SSRF பண்ண முடியுதா? இதெல்லாம் வந்து செக் பண்ணலாம். ஸோ ம் கன்டென்ட் டைப் கன்வெர்ட்டர் மூலியமா ஈவன் நீங்க XSS இல்ல SQL, SSRF எல்லாமே நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஈவன் நான் போட்டிருக்கேன் பாருங்க. வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலுக்கு பியாண்ட் உள்ள வல்னரபிலிட்டீஸுமே நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ டெமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன். அது அம் கோட்ஸ்விகர்ல உள்ள ஒரு லேப். இப்போ பர்ப் சூட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல கன்டென்ட் டைப் கன்வெர்ட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு லேப் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல நான் வந்து எக்ஸ்எக்ஸி லேப் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதுல லாகின் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க லாகின் பண்ணி பார்ப்போம். ஓகே, அக்சஸ் த லேப் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதுல நம்மளோட சேலஞ்ச் என்னது அப்படின்னா, இப்போ இந்த கன்டென்ட் டைப் கன்வெர்ட்டருக்குன்னு தனி லேப் எதுவுமே வந்து போர்ட்ஸ்விகர்ல வந்து குடுக்கல. அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாரி வேணா இங்க உங்களுக்கு குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ வாட் இஸ் எக்ஸ்எக்ஸின்னு நீங்க போனீங்கன்னா, அப்படியே கீழ வரும்போது உங்களுக்கு தெரியும். இல்ல SQLலயுமே வந்து குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எக்ஸ் இன்க்ளூடு ம் எக்ஸ்எக்ஸ்டிவிஏ மாடிஃபைட் கன்டென்ட் டைப். இதுதான். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு JSONலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும்போது, கன்டென்ட் டைப் கன்வெர்ட்டர் மூலியமா நீங்க XML ஆ பாடிஸ மாத்துறீங்க. தென் அத வந்து டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு தான் குடுத்துருப்பாங்களே தவிர, உங்களுக்கு செப்பரேட்டா எதுவும் லேப் வந்து குடுக்கல. ஸோ இந்த லேப்ல நம்மளோட அஜெண்டா என்னது அப்படின்னா, இதுல வந்து ப்ராடக்ட் ஸ்டாக் செக் ஸ்டாக் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கும். அதுல வந்து XML வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அ ஸோ அது மூலியமா நம்ம அ ஃபைல்ஸ வந்து ரிட்ரீவ் பண்ண போறோம். சிஸ்டம் ஃபைல்ஸ. அதுதான் வந்து இந்த சேலஞ்சோட அப்ஜெக்டிவ். ஸோ இப்ப போங்க. இதுல ஹோம் தான் இருக்கு. வேற எதுவும் லாகின் ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்ல. ஏதாவது ஒரு அம் ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, செக் ஸ்டாக் அப்படின்ற ஃபீச்சர் இருக்கு. இதுல கண்ட்ரீஸ் பேர் இருக்கு. ஆ இப்ப நான் வந்து ஃபாக்ஸி ப்ராக்ஸி ஆன் பண்ணிக்கிறேன். அது மாரி பர்ப்லயுமே வந்து ப்ராக்ஸி ஆன் பண்ணிட்டு, செக் ஸ்டாக் ஃபீச்சர வந்து கிளிக் பண்றேன். இந்த ரெக்வெஸ்ட் வந்து நான் ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆம், உங்களுக்கு அந்த செக் ஸ்டாக் ஃபீச்சர்ல வந்து XML வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த XML யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அ எத்தன யூனிட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து செக் பண்றாங்க. இங்க UIல பார்த்தீங்கன்னாவும் தெரியும். ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்குமே வந்து அந்த யூனிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்ல வந்து எத்தன யூனிட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ற ஃபீச்சர் தான் அது. இப்போ இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து நான் கன்டென்ட் டைப் கன்வெர்ட்டர் மூலியமா JSONன்னு மாத்துறேன்.
இதுதான் உங்களோட ஏபிஐ எண்ட் பாயிண்ட் அப்படின்னா, அ இதில தான் வந்து உங்களுக்கு ஸ்டாக் செக், அப்புறம் ப்ராடக்ட் ஐடி, ஸ்டோர் ஐடி அப்படின்னு பாஸ் ஆகும். இந்த மாரி ஜேசன் பாஸ் ஆகும்போது, நீங்க ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டென்ஷன்ல கன்டென்ட் டைப் கன்வெர்ட்டர்ல எக்ஸ்எம்எல்னு மாத்திட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் ஜேசன் பாடி வந்து எக்ஸ்எம்எல்ல மாறிடும். ஸோ, இப்ப நம்ம இதில ஜேசனே ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கலாமே! இந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுதா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்எம்எல் பார்சர் எரர் விச் மீன்ஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்எம்எல் மட்டும் தான் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ, இது ஜேசனா இருக்கு. இப்போ சில ஜேசன் பாஸ் ஆகுற அப்ளிகேஷன்ல நீங்க இத வந்து கன்டென்ட் டைப் கன்வெர்ட்டர் மூலியமா எக்ஸ்எம்எல்லா மாத்துறீங்கன்னு வைங்களேன். எக்ஸ்எம்எல் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு இங்க 200 ஓகே வந்துச்சு அப்படின்னா, ஓகே இந்த கன்டென்ட் டைப்பும் இந்த எக்ஸ்எம்எல் பாடியுமே வந்து அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் இட் இஸ் வல்னரபிள் டூ எக்ஸ்எக்ஸி. நீங்க அதுக்கப்புறம் வந்து பேலோட் போட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு லைக் எந்த பாராமீட்டர் வந்து வல்னரபிள் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட்ட வந்து ஆக்டிவ் ஸ்கேன் பண்ணி கூட வெறும் அந்த எக்ஸ்எக்ஸி ஸ்கேன் அ லைக் அந்த இன்சர்ஷன் பாயிண்ட்ல எக்ஸ்எக்ஸி மட்டும் போட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஃபுல் ஆக்டிவ் ஸ்கேன் பண்ணாம. அப்படியும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அ Googleல போயிட்டு எக்ஸ்எக்ஸி ஆர் எக்ஸ்எம்எல் பேலோட்ஸ்ன்னு குடுங்க. மோஸ்ட்லி நம்ம பேலோட்ஸ் நம்மளும் ட்ரை பண்ணலாம். இல்ல நம்ம பேலோட் பாக்ஸ் இல்ல பேலோட் ஆல் திங்ஸ் அதுல உள்ள பேலோட்ஸுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஐ கெஸ் இந்த பேஜ்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இவங்க குடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளாய்ட்டிங் எக்ஸெக் டூ ரிட்ரீவ் ஃபைல்ஸ் அதுக்கான டெஃபினிஷன் என்ன? எப்படி எஸ்எஸ்ஆர பயன்படுத்துறது? இதில பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த பர்ட்டிகுலர் அ ஸோ ரிட்ரீவ் பண்றதுக்கு இல்ல ஃபைல் டிஸ்க்ளோஷர் பண்றதுக்கு இது இருந்தா போதும். எக்ஸெக்ஸில டேர்னல் ஆஃப் சர்விஸ், டாஸ் அட்டாக், லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் எல்லாமே வந்து நீங்க பண்ணலாம். எக்ஸெக்ஸி உங்களுக்கு கிடைச்சுச்சுனா, ஈவன் அக்சஸ் கண்ட்ரோல், எஸ்எஸ்ஆர்எஃப் எல்லாமே நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு பேலோட் ரெப்போசிட்டரி. இப்போ இதுல இந்த பர்ட்டிகுலர் அ பேலோட் வந்து ஒர்க் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுல வந்து சிஸ்டம் ஃபைல் இடிசி ஷேடோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல இஎன்டி அப்படின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இத வந்து நம்ம இங்க கால் பண்றாங்க லாஸ்ட் நேம்ல. ஸோ வென்எவர் இந்த அப்ளிகேஷன் கால் ஆச்சுன்னா, ஜான் பக்கத்துல லாஸ்ட் நேம்ல இந்த பர்ட்டிகுலர் இது வந்து பிரிண்ட் ஆகும். அப்படிதான். ஓகேங்களா? இப்ப நான் இத எடுத்துக்கிறேன். இத எடுத்துக்கிட்டு இந்த இதுல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். எப்பயுமே நீங்க இந்த எக்ஸ்எம்எல் ஸ்டாண்ட் அலோன் லைக் இந்த எக்ஸ்எம்எல் ஃபர்ஸ்ட் லைனுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த பேலோட வந்து குடுக்கணும். இது பக்கத்திலேயே வந்து நீங்க இத கால் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு ஏதாவது வேரியபிள்ஸ் இருந்தா இப்போ இதுல குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ராடக்ட் ஐடில இத பாஸ் பண்றேன். ஸோ இத கால் பண்றதுக்கு சிம்பல் யூஸ் பண்ணிக்கோங்க. இஎன்டி இங்க என்ன கீவேர்ட் குடுத்துருக்கீங்களோ அதே குடுத்துக்கோங்க. ஈவன் இத நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம். இஎன்டி தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நான் இதுல எக்ஸ்எக்ஸின்னு மாத்திக்கிறேன். அப்புறம் செமிகோலன் போட்டுக்கோங்க. செமிகோலன் போட்டு செண்ட் குடுங்க. ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே. இதுல வந்து பெர்மிஷன் டினைன்னு காமிக்குது. விச் மீன்ஸ் இடிசி ஷேடோ ஃபைல் வந்து நார்மல் யூசரால லினக்ஸ் மெஷின்ல அக்சஸ் பண்ண முடியாது. இதுவே இடிசி பாஸ்வேர்டா இருந்தா நார்மல் யூசரால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுல ஷேடோக்கு பதிலா இடிசி பாஸ்வேர்ட்ன்னு மாத்தி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இடிசி பாஸ்வேர்ட் ஃபைல் உங்களால ரிட்ரீவ் பண்ண முடியுது. ஸோ என்னென்ன யூசர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட லைக் எல்லாமே உங்களுக்கு நம்பர்ஸ்லாம் வரும். இந்த லாகின் நம்பர்ஸ்லாம் தெரியுதா? யூசுவலா நீங்க ஐடி ஒவ்வொரு யூசருக்குமே வந்து ஐடி பாராமீட்டர்ன்னு இருக்கும்ல. ரூட் யூசருக்கு இது, நார்மல் யூசருக்கு 101 10,000 அந்த மாரிலாம் இருக்குல்ல. ஸோ இத வச்சு தான் நீங்க எந்தெந்த யூசர் இருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே பேக்ல போங்க. இதுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சுவலி இந்த அப்ஜெக்டிவ நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். விச் மீன்ஸ் நம்பளால இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல ஃபைல் வந்து டிஸ்க்ளோஷர் ஆர் ரிட்ரைவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஜேசன் வேல்யூஸ் இருந்தாலும் அத வந்து நீங்க கன்டென்ட் டைப் கன்வெர்ட்டர் மூலியமா எக்ஸ்எம்எல்லா மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் 200 ஓகே வருதான்னு பாருங்க. வந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுது. தென் நீங்க எப்பயும் போல எக்ஸ்எக்ஸிக்கு எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்களோ அதே மாரி பேலோட் குடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. சம்டைம் வந்து சில கேஸ் சினாரியோஸ்ல ஈவன் 400
பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு வந்தாலுமே, நீங்க வந்து அந்த எஸ்எஸ்ஆர்எஃப் பேலோட் குடுத்து கொலாபரேட்டர் லிங்க்க வச்சுக்கோங்க. சென்ட் பட்டன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பிங் பேக் வரும். ஸோ நீங்க கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ 200க்கு மட்டும் நீங்க இது பண்ணாதீங்க. ஈவன் 400க்குமே உங்களுக்கு எஸ்எஸ்ஆர்எஃப் கால் பேக், பிங் பேக் வந்து வரும். ஸோ அதுவுமே நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். லெட்ஸ் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை காய்ஸ்.